நமது ஜிப்மர் மருத்துவமனையில் மனநலத்துறையினரும் செவிலியர் கல்லூரியும் இணைந்து இருதுருவ நோயாளிகளுக்கிடையே லித்தியம் சிகிச்சை முறை குறித்த காணொளியை உருவாக்கியுள்ளோம். இந்த காணொளியானது இருதுருவ நோயாளிகளுக்கும் அவரது உறவினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம், நான் திருமதி பத்மாவதி நாகராஜன், செவிலியர் கல்லூரியில் மனநலத்துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகின்றேன். மனநலத்துறையில் இருதுருவ நோய் என்பது ஒரு மிக முக்கிய நோயாக கருதப்படுகிறது. இருதுருவ நோய் என்பது மன எழுச்சி மற்றும் மன அழுத்தம் போன்ற இருவிதமான மனநிலைகளில் நோயாளிகளிடையே காணப்பட்டாலும், மன எழுச்சி என்பது ஒரு சில குறிப்பிட்ட காலங்களிலும், மன அழுத்தம் என்பது அதே நபருக்கு வேறு சில குறிப்பிட்ட காலங்களிலும் காணப்படுகிறது. இந்த மனநோய்க்கு லித்தியம் என்பது மிக முக்கியமான மருந்தாக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்றது. இந்த லித்தியம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து இந்த காணொளியில் விளக்கமாக காணலாம். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மன எழுச்சி என்று சொல்லக்கூடிய மேனியா நோயினாலும், அதே நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மன அழுத்தத்துடனும் இருப்பார்கள். இதனை இருதுருவ நோய் அல்லது பைபோலார் டிசார்டர் என்று அழைப்பர். இந்த நோயானது ஆண் மற்றும் பெண் என இரு பாலினரையும் பாதிக்கும். இருதுருவ நோயிற்கு லித்தியம் ஒரு முதன்மை மருந்தாக கருதப்படுகிறது. லித்தியம் என்பது ஒரு வகையான வேதிப்பொருள். இது இயற்கையான உப்பு வகைகளில் ஒன்று. மருத்துவரின் பரிந்துரையின்படி லித்தியம் மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் இருதுருவ நோயை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் இந்த நோய் மீண்டும் வராமல் தடுக்கவும் முடியும். இருதுருவ நோயின் அறிகுறிகள்: மன எழுச்சி நோயால் பாதிக்கப்பட்டவர் வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருப்பதிலிருந்து திடீர் என்று எரிச்சலூட்டும் மனநிலைக்கு மாறுவர். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் தெரியாத நபர்களிடம் சகஜமாகவும் அளவுக்கு அதிகமாகவும் நட்பு பாராட்டுவார்கள். இவர்கள் எப்பொழுதும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்கி இருப்பார்கள். தன்னைத்தானே பெரியவன் என்றும் தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற எண்ணம் கொண்டு இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே பேசிக்கொள்ளவும் சிரித்து கொள்ளவும் செய்வார்கள். ஒரு வேலையை நிறைவாக செய்து முடிப்பதற்குள் அடுத்த வேலைக்கு செல்வார்கள். ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது தொடர்பில்லாத மற்றொரு விஷயத்தை பேசுவார்கள். இவ்வாறு மற்ற வேலைகளில் ஈடுபடும் இவர்கள் தூக்கத்திற்கு குறைந்த நேரமே எடுத்துக்கொள்வார்கள். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அறிமுகமில்லாத நபர்களுக்கு பணம் மற்றும் பொருட்களை அள்ளி கொடுப்பதும் அவசியமற்ற பொருட்களை வாங்குவதும் போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். இந்த நோயிற்கு நேர் எதிர்மறையானது மன அழுத்த நோய். இந்த நோய் உள்ளவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மிகுந்த மன அழுத்தத்துடனும் சோகமாகவும் இருப்பார்கள். இனி தன்னால் எதுவும் செய்ய முடியாது, தன்னுடைய எதிர்காலம் முடிந்துவிட்டது என்று எண்ணுவார்கள். அப்போது தனிமையில் காரணமின்றி அழுது கொண்டிருப்பார்கள். இவர்கள் முற்றிலும் யாரிடமும் பேச விரும்ப மாட்டார்கள். கேட்கும் கேள்விகளுக்கு ஒரு வார்த்தையில் பதிலளிப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடுடன் இருக்க மாட்டார்கள். தன் உடல் நலத்தை பராமரிக்க மாட்டார்கள். குறிப்பாக குளிக்காமல் பல் துலக்காமல் சுய சுகாதாரம் கடைபிடிக்க முடியாதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் பழைய அழுக்கான ஆடைகளை உடுத்திக்கொண்டு இருப்பார்கள். இவர்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக ஏற்படும். சில நேரங்களில் தற்கொலை முயற்சியிலும் ஈடுபடுவார்கள். லித்தியம் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள்: லித்தியம் மருந்து மனநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. மன அழுத்த நோய், மன எழுச்சி நோய், மனக்கிளர்ச்சி நோய், வலிப்புடன் கூடிய மன எழுச்சி நோய், நீண்ட நாள் குடிப்பழக்கம் உள்ளவர்கள், மனநல குறைபாடு உள்ளவர்கள், ADHD என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படும் கவனப்பற்றாக்குறையுடன் கூடிய அதிக ஆற்றல் நோய் உள்ளவர்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. லித்தியம் சிகிச்சையின் பயன்கள்: லித்தியம் மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் மன எழுச்சி நோயை கட்டுப்படுத்தலாம். நீண்ட காலமாக இருதுருவ நோய் உள்ளவர்களுக்கு லித்தியம் மருந்துடன் இணைந்து வேறு சில சிகிச்சைகளும் கொடுக்கும்போது இந்த நோயை விரைவில் கட்டுப்படுத்த முடியும். லித்தியம் சிகிச்சையின் மூலம் தற்கொலை எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும். லித்தியம் மருந்து கிடைக்கக்கூடிய படிவங்கள்: பல வகையான வடிவங்களில் லித்தியம் மருந்துகள் கிடைக்கின்றன. முக்கியமாக மாத்திரை வடிவிலும் கேப்சூல் வடிவிலும் டானிக்காகவும் கிடைக்கின்றன. லித்தியத்தின் பொது பெயர் லித்தியம் கார்பனேட். ஒரு லித்தியம் மாத்திரையின் அளவு 300 மில்லிகிராம். ஒரு கேப்சூலின் அளவு 150 மில்லிகிராமாகவும் மருந்தகங்களில் கிடைக்கின்றது.
மருத்துவர் உங்களுக்கு லித்தியம் சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டால் முதலில் உங்கள் உடல்நலம் சம்பந்தமான முழு தகவலும் சேகரிக்கப்படும். பின்னர் முழு உடற்பரிசோதனை செய்யப்படும். குறிப்பாக சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை, நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், இதயம் சம்பந்தமான நோய், மற்ற வேறு ஏதாவது நோய் உள்ளதா என்று கண்டறியப்படும். சிகிச்சையில் இருக்கும் பெண்கள் கருத்தரிக்க முயற்சித்தால் மருத்துவரிடம் கூற வேண்டும். ஏனென்றால் கர்ப்பிணி பெண்கள் லித்தியம் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவ்வாறு எடுத்துக்கொண்டால் கருவில் வளரும் குழந்தைக்கு பிறப்பு குறைபாடு மற்றும் இதயம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படலாம். அதேபோன்று குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் லித்தியம் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் குழந்தைக்கு தாய்ப்பால் வழியாக லித்தியத்தின் மூலம் ஏற்படும் பக்க விளைவுகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளது. லித்தியம் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சில வழக்கமான இரத்த பரிசோதனை செய்யப்படும். அவை ஹீமோகுளோபின் அளவு, மொத்த இரத்த அணுக்களின் எண்ணிக்கை, வேறுபட்ட இரத்த அணுக்களின் எண்ணிக்கை, இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு, சிறுநீரக செயல்பாட்டை கண்டறிய யூரியா, கிரியாட்டினின், எலக்ட்ரோலைட் என்று சொல்லக்கூடிய உடம்பில் உள்ள உப்பு சத்துக்களின் அளவு மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்யப்படும். தைராய்டு செயல்பாட்டை கண்டறிய T3, T4, TSH போன்ற பரிசோதனைகள் செய்யப்படும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிய ECG என்று சொல்லக்கூடிய இதய சுருள் படம் மற்றும் எக்கோ கார்டியோகிராம் எடுக்க வேண்டும். லித்தியம் சிகிச்சையில் இருக்கும் பொழுது இரத்த பரிசோதனை செய்வது மிகவும் அவசியம். லித்தியம் மருந்தை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது முதல் 6 மாதத்திற்கு இரத்தத்தில் லித்தியத்தின் அளவை 3 மாதத்திற்கு ஒரு முறை இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். லித்தியத்தின் அளவுகளில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் கடைசி மாற்றத்தில் இருந்து குறைந்தது 5 to 7 நாட்களுக்கு பிறகு அடுத்த இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். இரத்த பரிசோதனைக்கு வரும் நோயாளிகள் கடைசியாக லித்தியம் உட்கொண்டதிலிருந்து 12 மணி நேரத்திற்கு பிறகுதான் இரத்தத்தில் லித்தியத்தின் அளவு பரிசோதனை செய்ய வேண்டும். இதனால் இரத்த பரிசோதனைக்கு வரும் நோயாளிகள் இரவு மாத்திரையை மட்டும் உட்கொண்டு காலை மாத்திரை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். மருத்துவரின் ஆலோசனையின்படி குறைந்தது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீரக செயல்பாடு, இரத்தத்தில் லித்தியத்தின் அளவு, தைராய்டின் அளவு, கால்சியத்தின் அளவு பரிசோதனை செய்ய வேண்டும். உடல் எடையை அவ்வப்போது பரிசோதனை செய்ய வேண்டும். உடல் எடை அதிகரித்தால் மருத்துவரிடம் கூற வேண்டும். இரத்தத்தில் லித்தியத்தின் அளவு. ஒருவர் சிகிச்சை நிலையில் இருக்கும்போது லித்தியத்தின் அளவு 0.6 இருந்து 1.2 மில்லி ஈக்குவலன்ட் பெர் லிட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். இந்த நோய் மீண்டும் வராமல் தடுப்பதற்கான லித்தியத்தின் அளவு 0.6 இருந்து 1 மில்லி ஈக்குவலன்ட் பெர் லிட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். இரத்தத்தில் லித்தியத்தின் அளவு 2 மில்லி ஈக்குவலன்ட் பெர் லிட்டர் என்ற அளவிற்கு அதிகமாக இருந்தால் உடலில் லித்தியத்தின் நச்சுத்தன்மை ஏற்படும். இதற்கு உடனடி சிகிச்சை அவசியம். லித்தியத்தின் பக்க விளைவுகள். நடுக்கம், குறிப்பாக கை நடுக்கம் 50% நோயாளிகளுக்கு ஏற்படும். உடல் எடை அதிகரிப்பு, வயிற்றுப்போக்கு, பசியின்மை, மந்தமாக இருத்தல், சோர்வு, தலைவலி, வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியாக சிறுநீர் கழித்தல், இதனை பாலியூரியா என்பார்கள். வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான தண்ணீர் அருந்துதல், இதனை பாலிட்ரிப்சியா என்பார்கள். குமட்டல், வாந்தி, வயிற்றுவலி. தினசரி மருந்து எடுத்துக்கொள்வதன் மூலமும் தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை செய்வதன் மூலமும் லித்தியத்தினால் ஏற்படும் பக்க விளைவை தடுக்கலாம். உடலில் லித்தியத்தின் அளவை பராமரிப்பது நோயாளியின் கடமையாகும். தினமும் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கால அட்டவணையின்படி லித்தியம் மாத்திரையை தினசரி தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை மறந்துவிட்டீர்கள் என்றால் மருந்து எடுத்துக்கொள்ளும் கால நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்கு குறைவாக இருந்தால் மருந்தை உடனடியாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் அடுத்த வேளை மருத்துவர் பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். முந்தைய மாத்திரை எடுத்துக்கொள்ளவில்லை, அதனால் 2 மாத்திரையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் உடலில் லித்தியத்தின் நச்சுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. கேப்சூல் வடிவில் உள்ள மாத்திரைகளை உடைக்கவோ நசுக்கவோ அல்லது மெல்லவோ கூடாது. அவ்வாறு உபயோகித்தால் மருந்து முழுமையாக பயன் தராது. லித்தியம் மாத்திரையை முதலில் தொடங்கும்போது லேசான பக்க விளைவுகள் ஏற்படலாம். லித்தியம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆபத்தான இயந்திரங்களை இயக்கவோ செயல்படுத்தவோ கூடாது. அப்படி இயக்கினால் மயக்கம் மற்றும் தலை சுற்றல் ஏற்படலாம். நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவை எப்பொழுதும் போல எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான உணவுகளான பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் எடுத்துக்கொள்வது உடலுக்கு நல்லது. சாதாரணமான மற்றும் ஆரோக்கியமான உடல்நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு தினசரி பரிந்துரைக்கப்பட்ட லித்தியம் மாத்திரையின் அளவை எப்பொழுதும் போல எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதேபோன்று தினசரி போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளும்போது இரத்தத்தில் லித்தியத்தின் அளவு சீராக இருக்கும். இதுவே உங்களுக்கு வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படும் போதும், நீங்கள் கடுமையான உடற்பயிற்சி மற்றும் அதிக வேலை செய்யும் பொழுது வியர்வை மூலமாகவும் உடம்பிலுள்ள உப்புச்சத்தின் அளவு குறையலாம். அதேபோன்று அதிகப்படியாக சிறுநீர் கழிப்பதால் உடலில் உள்ள நீர்ச்சத்தின் அளவு குறைய வாய்ப்புள்ளது. அவ்வாறு உடலில் நீரின் அளவு குறையும் போது நீங்கள் சாப்பிடும் லித்தியம் மாத்திரையின் அடர்த்தி அதிகமாகி உடலில் லித்தியத்தின் நச்சுத்தன்மை ஏற்படலாம். இதனை ஒரு செய்முறை விளக்கம் மூலம் காணலாம். இப்பொழுது பாருங்கள், ஒரு டம்ளரில் ஒரு முழு அளவு தண்ணீர் எடுத்துள்ளேன். அதில் ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்க்கும் பொழுது நீரின் அடர்த்தியை பாருங்கள். அதேபோன்று மற்றொரு டம்ளரில் பாதி அளவு மட்டுமே தண்ணீர் எடுத்துக்கொண்டுள்ளேன். அதில் ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்துள்ளேன். இப்பொழுது நீரின் அடர்த்தியை பாருங்கள். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறதா? ஒரு முழு டம்ளரில் உள்ள தண்ணீரின் அடர்த்தி குறைவாகவும் அரை டம்ளரில் உள்ள தண்ணீரின் அடர்த்தி அதிகமாகவும் உள்ளது. உடம்பில் நீர்ச்சத்தின் அளவு குறையும் போது லித்தியத்தின் அளவு அதிகரிக்கும். இதனால் உடம்பில் லித்தியத்தின் நச்சுத்தன்மை ஏற்படலாம். உடலில் லித்தியத்தின் நச்சுத்தன்மை ஏற்படாமல் பார்த்து கொள்ள தினமும் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். குறிப்பாக ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு நல்லது. உடலில் நீர்ச்சத்தின் அளவு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். தேநீர், காஃபி மற்றும் குளிர்பானங்கள் அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதனை அதிகமாக எடுத்துக்கொண்டால் லித்தியத்தின் அளவில் மாற்றம் ஏற்படலாம். சில நேரங்களில் மருத்துவர் நோயாளியின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு லித்தியம் மாத்திரையின் அளவை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம். நீங்கள் லித்தியம் மருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதற்கான லித்திய அடையாள அட்டையை வெளியில் செல்லும் பொழுது எப்பொழுதும் உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். லித்தியம் சிகிச்சையில் இருக்கும்போது நீங்கள் கர்ப்பமாக இருப்பதற்கான அறிகுறிகள் தோன்றினாலோ கருத்தரிக்க திட்டமிட்டிருந்தாலோ மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும். எந்த வகையான கருத்தடை முறைகளை பயன்படுத்தலாம் என்று அருகிலுள்ள மருத்துவமனையோ மருத்துவரையோ அணுகி ஆலோசனை பெறலாம். நோயாளி குறைந்தது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது மனநல மருத்துவரை அணுகி உடல் பரிசோதனை செய்து உடல் நலம் குறித்து ஆலோசனை பெற வேண்டும். ஒரு நபர் அளவுக்கு அதிகமாக லித்தியம் மருந்து எடுத்துக்கொள்வதன் மூலமும் மற்றும் லித்தியம் முறையாக உடலிலிருந்து கழிவாக வெளியேறாமல் உடலிலேயே தங்கினாலோ உடலில் லித்தியத்தின் நச்சுத்தன்மை ஏற்படும். லித்தியம் நச்சுத்தன்மையின் அறிகுறிகள்: அதிகமான மனக்குழப்பம், திடீர் என்று இருண்ட உணர்வு, குறைந்த இரத்த அழுத்தம், சுய கட்டுப்பாடு இன்றி சிறுநீர் மற்றும் மலம் கழித்தல். வணக்கம், என் பேர் டாக்டர் விகாஸ் மேனன். நான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அடிஷ்னல் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். பைப்போலர் டிஸார்டர் பேஷண்ட்ஸை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் லித்தியம் சாப்பிடும்போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். லித்தியம் சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணீர் சாப்பிட வேண்டும். உடலில் நீர் சத்து குறையாத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். மருத்துவர் ஆலோசனைப்படி ரெகுலராக லித்தியம் டேப்லெட் சாப்பிட வேண்டும். உங்களோட நோய் இல்லை அறிகுறி கம்மியாயிடுச்சுன்னு நினச்சிட்டு மாத்திரை குறைக்கவோ நிறுத்தவோ கூடாது. இந்த மருந்து லித்தியம் சாப்பிடும்போது கட்டாயமாக மது அருந்தக்கூடாது. நீங்கள் எப்போவுமே சாப்பிட்ற அளவுக்கு உப்பு சாப்பிடணும். அது கம்மிப்படுத்தவோ மாற்றம் செய்யவோ கூடாது. மருத்துவர் ஆலோசனைப்படி ரெகுலராக பிளட் டெஸ்ட் செய்ய வேண்டும். இந்த லித்தியம் மாத்திரை சாப்பிடும்போது ரெகுலராக பிளட் டெஸ்ட் செய்ய வேண்டும். இந்த வழிமுறைகள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நோயெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கை சாதாரணமான ரீதியில் உங்களுக்கு நடத்தலாம்.